யோகி பாலை குடி. குடிக்க மாட்டேன்னே. நீ என்ன பண்ணுவ? அப்பா கிட்ட சொல்லிடுவேன். சொல்லிக்கோ. இப்ப நான் குடிக்கிறேன். ஆனா ஸ்கூல்ல என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? மச்சான் அழகா இருக்கானா? சொல்றா மச்சான் அழகா இருக்கானா? அத ஏன்டா என்கிட்ட கேக்குற? உன் ஆளிகிட்ட கேள்றா. மச்சான் எனக்கு தான் ஆளே இல்லையே. அப்ப அத வச்சே தெரிஞ்சுக்க கூடாது நீ அழகா இருக்கனா இல்லையான்னு. என்ன மாமா கைய கழுவிட்டு இவ்வளவு லேட்டா வர்ற? நாங்க பாத்தியா சோத்துலயே கைய கழுவிட்டு நாக்கிலேயே கைய தொடச்சுக்கிறோம். என்ன மாமா ஆட்ட ரெண்டா வெட்டி குறுக்க மறுக்க ஓ இலையில போட்டுருக்காங்க. அதிகமா பேசாத. போர் அடிக்குது மாமா. ஆள்றா. Enemies ahead. இப்ப என்னடா பண்றது? Get to the safe zone. என்னடா இவ்வளவு ஹைட்டா பட்டம் விட்டுட்டு இருக்க? அவன்தான் கேட்கணும். நம்ம பட்டம் இல்ல, அர்த்தே மாட்டான். தம்பி என்னடா இவ்வளவு ஹைட்டா பட்டம் விட்டுட்டு இருக்க? அண்ணன் என்ன எதுக்குல பாக்க? இல்ல ஒரு வாரத்துக்கு சேர்த்து ஹோல்சேலா சாப்பிடுறாரு போல இருக்க அண்ணன். இந்த சோறு கறி குழம்புக்கு மட்டும். இன்னும் குடல் குழம்பு இருக்குது, ரசம் இருக்குது. அதெல்லாம் லாரியில வருதா? அது மட்டும் இல்ல, ஆத்தா எனக்காண்டி கட்டி தயிர் எடுத்து வச்சிருக்கு. போலிங் போட்டு அங்க போல்ட் பண்றானா? ஏன்டா இங்க அச்சா? அங்க 3 குச்சிக்குது, இங்க 3 குச்சிக்குது. எங்க அச்சா என்ன? டேய் கையில அச்சாலும் வலிக்கும், இத புடிங்கி அச்சாலும். அண்ணா இங்க சென்னை அமிர்தா காலேஜ் எங்கண்ணா இருக்கு? சென்னை அமிர்தா தெரியல ப்ரோ. அது இருக்கட்டண்ணா, தாடி எப்படின்னா எவ்வளவு பெருசா வளர்க்குறீங்க? அண்ணாவா ப்ரோ? நான் 10th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன். வித்யா விகாஸ் ஸ்கூலு 10th ஸ்டாண்டர்ட் கணக்குன்னா எல்லாருக்கும் தெரியும். 10வது. லுக்கிங் பியூட்டிஃபுல் ஆண்டி இல்லடா, தங்கச்சிடா. தங்கச்சி தங்கச்சி. நான் இன்னும் மேஜர் கூட ஆகல. ஏன் சின்ன குழந்தை கூட என்னை அக்கான்னு ஆசையாக கூப்பிடும். போய் என்னை ஆண்டின்னு சொல்லிட்டீங்களா? அதுவும் 30 வயசு ஆண்டியா? ஐ எம் 17 years old. எனக்கு 15 வயசு. நான் இன்னும் குழந்தை. மச்சான் இப்பெல்லாம் யாருக்கும் வேலையே கிடைக்கிறது இல்ல. ஆமா மச்சான், டாக்டருக்கு படிச்சவங்க என்ன பண்றான்? பேஷண்ட பாப்பாங்க. இன்ஜினியர் படிச்சவங்களா இதோ டிக்டாக் பாத்துனுக்குற மாதிரி. எல்லா நோட்லயும் ஏன்டா காந்தி தாத்தா சிரிச்சிட்டு இருக்காரு? அவர் அழுதாருன்னா நோட்டு நடந்துருண்டா. எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். எங்களை ஏரியால ஆரம்பிச்சு எப்படி முடிக்கிறது தெரியலையம்மா. ஒரு உருண்டை கொடுமா. அண்ணனுக்கு எப்படி சாப்பிடுறதுன்னு காட்டுறேன். இதுல டெமோ வேறயாடா? நோ கவனமா பாத்துக்குங்க. இது உருண்டைங்க. இது இப்படி வச்சு பசுபதி எங்க வீட்டுக்காரர் எடுத்துக்கோங்க. ஏதான் போட்டாலும் மனுஷன் பாராட்டினதே கிடையாது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க இட்லி போட்டா நல்லா இல்ல பிடிக்கல, சப்பாத்தி போட்டா நல்லா இல்ல பிடிக்கல, தோசை போட்டா நல்லா இல்ல பிடிக்கல, பிரியாணி போட்டா நல்லா இல்ல பிடிக்கல. ஒரு நாளைக்கு அவரை பட்னி போட்டு பாருங்க. நமக்கெல்லாம் வீட்டுல ஏன் சொத்து சேர்த்து வைக்கல சொல்லு? அதான் வாயை கொடுத்துருக்காங்க. அதேதான். ஐ லைக் யூ. ஐ லவ் யூ. அம்மா வாங்கம்மா எங்க வாங்க. ஏனா எங்க போட்டு சாடிற. அம்மா போயிடட்டுமா? ஐயோ நல்ல வேலை ஞாபகம் பத்தின எடுத்தாம்மா. நேத்து ஆபீஸ்க்கு சாப்பாடு மறந்துட்டு போயிட்டேன். ஏமா இது ஏன் டிஃபன் பாக்ஸ் இல்லையா? எந்ததா? அப்படியா? சரி ஓகே. அதுல வாழைப்பழமா? சரி சரி. சரிம்மா ஓகே ஓகே. சரி நான் போயிட்டு வரட்டுமா? டாடா பாய். சட்னி குடுமா. ஆமா எனக்கு சட்னி ஊத்து. எனக்கு இன்னும் தோசையே வைக்கல. 4 வீட்டுல கேட்டிருந்தா கூட கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. தோசை கொடுமா, பசிக்குது இல்ல. குடு. லே மெண்டலாடா நீனு, ஜூஸா நீனு. இதோட 7 தோசை தின்னுருக்கான். சரி நீ எதுக்கு என்ன வந்து அன்ஃபாலோ பண்ணி விட்டா டிக்டாக்ல? அது டிக்டாக் வேற, இது பசிடா, இது வேறடா. ஏன்டா டென்ஷனா இருக்க? மச்சான் என்ன ஒருத்தன் அடிச்சுட்டான்டா. ஆள் யாருன்னு மட்டும் காட்டுறா. அவன் குடல உருவி உனக்கு நாங்க மாலையா போடுறோம். நீங்க மாலையை போட்டு விட்டு போயிருவீங்க. ஏன் 48 நாள் வேறதான் இருக்கிறது. எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம்.
பொண்ணு பாருங்க எவ்வளவு குண்டா அசிங்கமா இருக்கு. நண்பா உனக்கு ரசிக்க தெரியல. குண்டா இருக்க பெண்களோட கண்ணம் பண்ணு மாதிரி, கண்ணு கண்ணாடி கோழி மாதிரி, மூக்கு முந்திரி பழம், வாய் சொப்பு வாய். மொத்தத்துல குண்டு பொண்ணுங்க எல்லாம் ஜீரா தண்ணியில முக்கிய எடுத்த குலோப் ஜாமுன் மாதிரி கொழு கொழுன்னு அழகா இருப்பாங்க. முக்கியமா குழந்தை மனசு. ஒரு பியர் எடுத்துட்டு வாங்கப்பா. பியர் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பியர். எடுத்துட்டு வாங்க. சாப்பிடுறீங்களா? என்ன தொழில் பண்றீங்க? தொழில ஒண்ணும் இல்ல. என்ன தொழில் பண்றீங்க? ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து. என்ன மச்சான் அந்த மண்டபத்தை பார்த்துக்கிட்டு இருக்க? இந்த மண்டபத்துல தானே இன்னைக்கு ஆளு கல்யாணம் நடக்குது. ஒரே ஃபீலிங்கா இருக்குடா. அப்படியா? சரி வா சாப்பிட்டு போயிருமா? எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். உண்மைங்க நயந்தராமக்கும். இட்லி இருக்கா? இட்லி இருக்கு, சட்னி இல்ல. தோசை இருக்கா? தோசை இருக்கு, சாம்பார் இல்ல. பூரி இருக்கா? பூரி இருக்கு, கிழங்கு இல்ல. பரோட்டா? புரோட்டா இருக்கு, குருமா இல்ல. வடை இருக்கா? வடை இருக்கு, ஆனா அதுல ஓட்டை இல்ல. சூடா வேற என்னதான் இருக்கு? சூடா அடுப்பு இருக்கு, அதுல நெருப்பு இருக்கு. முதல்ல அதை கொண்டா. அண்ணா அதுல விசங்க வந்திருக்கண்ணே. விசங்க வந்திருக்கண்ணே. விசா இதுல ஆமாண்ணே. ஒரே குத்து மூக்குல ரத்தம் வந்துடும். டேய் விஷத்திலே பிறந்து வளர்ந்தவீடா நாங்க. 6 மாத்த பிள்ளையில இருந்து எங்க ஆத்தால அப்பனா தெரியும்ல. நெசந்தானா எங்க பரம்பரையில காளை அடக்குறவனுக்கு தான் பொண்ணு கொடுப்பாங்க. பொம்பளை பிள்ளைக்காக உசுரே கொடுப்போம். மாட்டானே மாட்டோமா? எப்படி அடக்குறீங்கன்னு பார்க்கதானே போறோம். ஒரு பண்ண திங்கிறதுக்கு முழுசா இதுக்கு வாய் இல்ல. இதெல்லாம் சொத்த பிரிச்சு கேக்குது. இதெல்லாம் இருந்தா இந்த நாடு உருப்படுமா? இந்த புடியத கொண்டு போய் புடிப்பாருக்குள்ள வச்சா. அப்போ கள்ளிப்படி போடுறதா எப்படி கேக்குறது? இறுக்கி அணைச்ச ஒரு உண்மை தருமோ? இதுல களிப்பட்டியே வரலையே. அது இறுக்கி அணைச்சுன்னா களிப்பட்டின்னு அர்த்தம். ஓஹோ, இறுக்கி அடிச்சு ஒரு உம்மா தரும். ஹலோ ஹலோ, நான் யாரு? நான் தான். நான் தான் சொன்னா ஏன் உங்க அம்மா அப்பா உனக்கு பேரே வைக்கலையா? வச்சிருக்காங்க. அப்ப சொல்லி தொலை. பேரை சொன்னா பயந்துருவோமா என்ன? கீதா. நாளைக்கு 7 மணிக்கு எங்க வீட்டுக்கு வாடா. மண் வெட்டி, கடப்பார கம்பி, தட்டு எல்லாம் எடுத்துட்டு வா. எதுக்குடா உங்க வீட்டுக்கு இல்லை அடி ஒடி மரம்லாம் வைக்கலாம்னு பாக்குற வீட்டுல? அதுக்கு எதுக்குடா நான் மண் வெட்டியும் கூட கடப்பாரை எடுத்துட்டு வரணும்? இதாடா கூட இருந்தே குழி பறிப்பு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் 2 லாங்குவேஜ் தான். ஒன்னு தமிழ், இன்னொன்னு இங்கிலீஷ். ஏன்பா இவ்வளவு நேரம் அவர் இங்கிலீஷ்ல தானேப்பா பேசிட்டு இருந்தாரு? எனக்கு இங்கிலீஷே தமிழ்ல பேசினா தான் சார் புரியும். என்னால இப்படிதான் பேச முடியும். அப்படிதான் பேசணும். அதான் ரூல்ஸ். என்னது ரொமான்டிக் லுக். இப்படி பாக்குறது முதல்ல நிப்பாட்டு. இதுதான் பேசாம யூஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன். என் 2வது தங்கச்சியை பார்த்த மாதிரியே இருக்குது. என்ன கொஞ்சம் முடி எனக்கு நரைச்சிருக்கு, அதுக்கு நரைக்காது. நரைச்சிருக்க சாமா காமெடி. பொய்யா இருந்தப்போலாம் அவன் என்ன நம்புறான். உண்மையா மாறி போய் நின்றப்போ நம்பல. ஏர்டெல் சிம் யூஸ் பண்றோம்லாம் வேற லெவல்ரா. நானும் ஏர்டெல் சிம் தான் யூஸ் பண்றேன். 2 நாள் முன்னாடி படம் டவுன்லோட் பண்ண சொன்னேன். டவுன்லோட் பண்ணிட்டியாடா? டவுன்லோட் ஆகுதுடா. அந்த படம் டிவிலே போட்டாங்கடா. மணி நான் சொல்லு. மணி கேட்டால் அது சொல்ல கூட தெரியாதே. மணி பார்க்க தெரியாது. ஏடா இவ்வளவு பிடிச்சமா மணி பார்க்க தெரியாது உனக்கு? டெங்கு மூஞ்சில என் கையால வெக்கற மூஞ்சா பாரா செல்பி மாவே போடா பிகிலுவாயா. ஏய் சப்ப, ஏய் சொம்ப, ஏய் புஸ்ஸ, ஏய் அடங்கு, ஏய் அச்சி கம்முனுடா. நான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? உன்னோட ஸ்டேட்டஸ் என்ன? ஐயோ ஏன் ஸ்டேட்டஸா? தேருங்க 1 மினிட். ஹே தேர், ஐ ஆம் யூசிங் வாட்ஸ்அப். இதாங்க என் ஸ்டேட்டஸ்.